இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் அவர்களோடு பேச போறோம், பார்க்க போலாம். வணக்கம். வணக்கம். விஜய் அவர்கள் மகளிர் தினத்தை ஒட்டி ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க. மகாபலிபுரத்துல ஒரு நட்சத்திர விடுதியில ஒரு கூட்டம், உள்ளரங்க கூட்டம் போட்டிருக்காங்க. ஃபுல்லா மகளிர் நிரம்ப சில வாக்குறுதிகளையும் கொடுத்திருக்காரு திரு விஜய் அவர்கள். மகளிருக்கு மாதந்தோறும் 2500 ரூபா கொடுப்போம், அரசு ஊழியர்களை தவிர்த்து மற்ற பெண்களுக்கு மாதந்தோறும் 2500 ரூபா கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. அன்னபூரணி திட்டம் சொல்லியிருக்காரு, அண்ணன் சீர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி பெண்களுக்கான நிறைய வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நாங்கள் ஆட்சிக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி பாக்குறீங்க? நிறைய திட்டங்கள் இலவசங்களாக இதுலயும் அமைந்திருக்கு, எப்படி பாக்குறீங்க? இதை பார்க்கும்போது நமக்கு புரியுற விஷயம் என்னன்னா, விஜய் எந்த வகையிலையும் திராவிட கட்சிகளுக்கு மாற்று கிடையாது. அவருக்கும் திராவிட கட்சிகளுக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. திராவிட கட்சிகளோட ஒரு நீட்சி தான், பேச்சு தான் சும்மா மாற்று அது இதுன்னு. அது மட்டும் இல்லாம நம்ம ஏற்கனவே நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சிருக்கோம். விஜய் ஏறக்குறைய ஒரு திமுகவோட பிடி மாதிரி தான் செயல்பட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப அதை திருப்பி ப்ரூவ் பண்றாரு. ஏன்னா விஜயை பொறுத்தளவுல திமுகவை நான் எதிர்க்கிறேன், ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அவர் செய்யக்கூடிய விஷயங்கள் பார்த்தா திமுகவோட அடித்தளம் இருக்குல்ல, ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குல்ல, அதை என்னைக்குமே அவர் கை வச்சதே கிடையாது. பெரியார அவரு ஏத்துப்பாரு, திராவிடத்தை அவரு ஏத்துப்பாரு, திமுக பேசக்கூடிய அந்த சமூக நீதி, இந்த விஷயங்கள்லாம் ஏத்துப்பாரு, தலைவர்கள் கூட ஏத்துப்பாரு. ஆமா, எம்ஜிஆர், ஜெயலலிதா. அவருக்கு பிரச்சனை என்னன்னா திமுகன்ற அந்த கட்சியோட பேர் கூட தான் அவருக்கு சண்டை, ஸ்டாலின் அப்படின்ற அந்த இண்டிவிஜுவலோட பேர் கூட தான் சண்டை. மற்றபடி திமுகவோட ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குல்ல, பேசிக்ஸ் இருக்குல்ல, அதோட அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்கேயும் அதை தான் அவர் ப்ரூவ் பண்றாரு. ஸோ அவரை பொறுத்தளவுல திமுக இலவசங்கள் கொடுக்குறாங்களாம், அதுல எந்த தப்பும் இல்லையா. எடுத்தோடனே சொல்லிக்கிறாரு இலவசங்கள்லாம் ஓசிலாம் சொல்லிடக்கூடாதான். ஸோ திமுகவுக்கு சர்டிபிகேட்டும் கொடுக்குறாரு, அது ஓசி எல்லாம் கிடையாது, திமுக செய்யறது கரெக்ட் தான். ஆனா இவரு திமுகவோட எங்க வித்தியாசமா இருக்காருன்னா, திமுக 1000 ரூபாய் கொடுக்குறாங்களா, இவர் 2500 ரூபாய் கொடுக்குறாராம். இங்கதான் இவருக்கும் திமுகவுக்கும் வித்தியாசம். மாற்றுன்றது என்ன, எக்ஸ்ட்ரா ஒரு 1500 ரூபாய் கொடுக்கறது தான் மாற்று, வேற ஒண்ணுமே கிடையாது. முதல்ல இந்த அரசியல்வாதிகள் இப்படி மக்கள் அப்பட்டமா ஏமாத்துறதா நிப்பாட்டணும். இப்ப நம்ம ஒரு குழந்தை வளர்க்குறோம்னா 2 வகையா வளர்க்கலாம். குழந்தை என்னெல்லாம் கேட்குதோ அதெல்லாம் கொடுத்து வளர்க்கலாம். குழந்தைக்கு ஆசை என்னவா இருக்கும், நிறைய சாக்லேட் சாப்பிடணும், நல்ல டிவி பார்க்கணும், நல்ல விளையாண்டுகிட்டே இருக்கணும், படிக்கக்கூடாது. இதெல்லாம் நீங்க அலோவ் பண்ணா குழந்தை எப்படி இருக்கும், டெம்பரரியா சந்தோஷமா இருக்கும். டெம்பரரியா தற்காலிகமா குழந்தைய சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காக நீங்க நிறைய மிட்டாய் வாங்கி கொடுக்குறீங்க, டிவியை 24 ஹவர்ஸ் ஆன் பண்ணி வைக்கிறீங்க, குழந்தைய விளையாண்டு விட்டே இருக்கீங்கன்னா என்ன ஆகும், ஒரு 10 வருஷம் கழிச்சு ஸ்கூலுக்குலாம் போய் படிக்கும்போது படிப்பு சரியா வராது, ஓவர் வெயிட்டா இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸோட பழக முடியாது, அப்புறம் ஃபியூச்சர் உங்களுக்கு மோசமாக இருக்கும். அதுதான் இங்கேயும் பிரச்சனை. தமிழ் மக்கள் இன்னைக்கு அடிக்ஷன்ல இருக்காங்க. டெம்பரரியா நமக்கு கையில் காசு வந்தா பரவாயில்ல, தப்பிச்சா பரவாயில்ல, நிறைய வறுமை இருக்கு, கவர்மெண்ட் ஒரு 1000 ரூபாய் தந்தா பரவாயில்ல, பொங்கலுக்கு நமக்கு ஒரு 3000 ரூபாய் தந்தா பரவாயில்ல, கோடை நிதி, கோடைக்கு ஒரு 2000 ரூபாய், அப்புறம் மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லி ஒரு 5000 ரூபாய் பேக்கேஜ், இப்படிலாம் கொடுத்தா நல்லா இருக்கேன்னு பாக்குறாங்க. ஆனா லாங் ரன்ல மக்களை நீங்க நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த உண்மையை மக்கள்கிட்ட எடுத்து சொல்றவன் தான் உண்மையான மாற்றா இருக்க முடியும். இங்க பாருங்க, இந்த அரசியல்வாதிகள் உங்களோட பலவீனத்தை புரிஞ்சு உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. நீங்க இத புரிஞ்சுக்குங்க, புரிஞ்சு நீங்க எங்களை மாதிரி ஆட்கள் கிட்ட வாங்க. நீங்க அதுக்கு மக்களை தயார் பண்ணணும். மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா மக்களுக்கு இந்த உண்மையை சொல்லி மக்களை உங்க பக்கம் திரும்பணும். அப்புறம் ஒரு நாள் இந்த சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகும். அப்போ ஒட்டுமொத்தமா மக்கள் உங்க பக்கம் வருவாங்க. ஏன்னா அந்த சிஸ்டம் இப்படியே போயிட்டு இருக்காது இல்ல, இது எப்படி தாக்கு பிடிக்கும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, முதல்ல இங்க இருக்க ஆட்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்குறாரு. ஓசி எல்லாம் சொல்லக்கூடாது, ஓசி எல்லாம் கரெக்ட் தான். இப்ப யாருக்கு ஒரு மார்க்கெட்டிங் பண்றாரு, திமுகவுக்கு தான் மார்க்கெட்டிங் பண்றாரு. இலவசங்கள் கரெக்ட்னு ஆயாச்சுன்னா அந்த கேம்ல நீங்க திமுக அடிக்க முடியாது. திமுக அந்த கேம்ல டாப்பு. இலவசங்கள்ன்ற கேம்ல என்னைக்குமே திமுக டாப்பு தான். சோ நீங்க இலவசங்கள்ன்ற அந்த விஷயத்தை ஏத்துக்கிட்டாலே நீங்க திமுக ஜெயிக்கிறதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. அதிமுகனால கூட திமுகவோட போட்டி போட முடியாது இலவசங்கள்னு வரும்போது, உங்களை ஒரு கணக்காவே எடுக்க மாட்டாங்க. ஆனா இப்ப நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னா, இலவசங்கள்ன்ற கான்செப்ட் கரெக்ட் அப்படின்ற ஒரு சர்டிபிகேட்டை கொடுக்குறீங்க. திமுக காரங்க கரெக்ட்னு பேச மாட்டாங்க, அதிமுக காரங்க கரெக்ட்னு பேச மாட்டாங்க. இப்ப இபிஎஸ் தான் நிறைய இலவசங்கள் அறிவிச்சாரு, இலவசங்கள்லாம் கரெக்டுங்க, ஓசின்னு சொல்லக்கூடாதுங்க, அது உரிமை அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும்
சொன்னா சிக்கல் வரும், நம்மள விமர்சிப்பாங்க. ஸ்டாலினுக்கும் அது தெரியும். ஆனா நீங்க ஒரு நடிகரா உங்க பாப்புலாரிட்டி யூஸ் பண்ணி இலவசங்களை நியாயப்படுத்துறீங்க. உங்க பாப்புலாரிட்டி யூஸ் பண்ணி உண்மையை பேசணும், இதை அம்பலப்படுத்தணும். ஆனா இவர் என்ன பண்றாரு, இவர் பாப்புலாரிட்டி யூஸ் பண்ணி ஒரு மோசமான விஷயத்த ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காரு. கேட்டா இவர் மாற்று எல்லா தவறான விஷயங்களையும் ஏத்துக்க வேண்டியது. ஆனா இவருக்கு பிரச்சனை எங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அப்படின்ற அந்த பேருக்கிட்ட மட்டும்தான் இவருக்கு பிரச்சனை. இப்ப பாருங்க, பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்களாம், அது பத்தாதான் 2500 ரூபாய் கொடுக்க போறாராம். அதுக்கப்புறம் அன்னபூர்ணி சூப்பர் 6 6 சிலிண்டர் வந்து ஃப்ரீயா கொடுக்க போறாங்களாம். 6 சிலிண்டர் ஃப்ரீனா ஒரு 10,000 ரூபாய் வந்துருமா? கண்டிப்பா ஏறக்குறைய 10,000 ரூபாய். ஒரு 1000 ரூபாய் சிலிண்டர் அப்படின்னா ஒரு 6000 ரூபாய் வருதா? 7,000 ரூபாய் வருது. அப்புறம் அண்ணன் சீர்திட்டம், அது வந்து 8 கிராம் கொடுக்குறாங்களாம், ஒரு பவுன். ஆமா. அப்புறம் பட்டு புடவை ஒண்ணு கொடுக்குறாங்களாம். இதுக்கு என்ன ரேட் போடலாம்? 1 பவுன்னா 1 லட்சமா? ஒரு பவுன்னா 1.20 வருது. 1.20 பட்டு புடவை அதெல்லாம் சேர்த்து ஒரு 2 லட்ச ரூபா வச்சுங்க. 90 ரூபா பட்டு லட்சம் பட்டு புடவை. சரி, நல்ல அண்ணனா இருப்பாருன்னு நல்ல அவரு சொல்ற நல்ல பட்டுகள் வாங்கி தரப்படும் அப்படின்றாரு. அப்படின்னா ஒரு 2 லட்ச ரூபா வச்சு, சரி 2 லட்ச ரூபான்னு போடுவோம். அப்புறம் காமராஜர் கல்வி உறுதி திட்டம், அது 15,000 ரூபாய். ரைட்டு, நீங்க 15,000 ரூபாய் சும்மா கொடுக்குறீங்கன்னா கல்விக்கு தான் போகுமான்னு நமக்கு தெரியாது. சரி, ஏதோ ஒண்ணு. ஆனா கல்வி இங்க சேர்த்து வச்சிருக்கீங்க, ரைட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, தாய் மாமன் தங்க மோதிரம் திட்டம். தங்க கடைக்காரங்களுக்கு எல்லாம் பயங்கர குஷியா இருக்கும்னு நினைக்கிறேன். பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு மோதிரம், ஒரு கிஃப்ட் பாக்ஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான விஷயம். அப்புறம் எல்லா பஸ்ஸுமே ஃப்ரீ தான் பெண்களுக்கு. பெண்கள் எந்த பஸ்ல ஏறினாலும் ஃப்ரீ தான் போல. இப்ப இந்த மாதிரியான விஷயங்களை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு ஒரு மேடை, இதுக்கு ஒரு மீட்டிங், இதுக்கு ஒரு 100 பேர் கை தட்டிட்டு இருக்காங்க, கீழே உட்காந்து 1000 பேர். மாற்றுன்னு சொல்லி வரக்கூடிய விஜய் கிட்ட நம்ம ஓப்பனா பார்க்கும்பொழுது எந்த விஷயமே மாற்றா இல்லையே. நீங்க என்ன மாற்றுன்னு சொல்றீங்க, ஆனா எதுலயுமே நீங்க மாற்றா இல்லையே. அதான் பிரச்சனையா. இவர் எந்த வகையிலையும் மாற்றே கிடையாது. இவர் இன்ஃபேக்ட் நல்லா கவனிச்சீங்கன்னா திமுகவோட கொள்கை சித்தாந்தம் இதெல்லாம் கரெக்ட்ன்றதான் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. திராவிடம் கரெக்ட் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. சோ இன்னொருத்தங்க நிஜமா மாற்று பேசக்கூடியவங்களை இல்லாம பண்றாரு ஒண்ணு. அப்புறம் இன்னொரு சைடுல திமுகவுக்கு வலு சேர்க்கிறாரு. இன்னைக்கு விஜய் மட்டும் இலவசங்கள் மோசம்னு சொல்லியிருந்தாருன்னா திமுகவோட அஸ்திபாரத்துல அவர் கை வச்சிருப்பாரு. அப்போதான் பிரச்சனை திமுக. ஆமா, இங்க உட்கார்ந்துகிட்டு சர்டிபிகேட் கொடுக்குறாரு, யாரும் பேசக்கூடாதான் நம்மலாம், இதெல்லாம் ஓசி கிடையாதான். அப்புறம் ஓசி இல்லாம இப்போ நீங்க எனக்கு ஒரு போனை கொடுக்குறீங்க, அப்ப அது ஓசி தான். நான் உங்ககிட்ட 10,000 ரூபாய் கொடுத்து நீங்க இந்த போனை கொடுக்குறீங்கன்னா அது ஓசி கிடையாது. நீங்க ஃப்ரீயா என்கிட்ட போனை கொடுத்தீங்கன்னா அது ஓசி தான். அதே மாதிரிதான் இப்ப நீங்க ஃப்ரீயா எனக்கு ஒரு மோதிரத்தை கொடுக்குறீங்க, ஃப்ரீயா எனக்கு 8 கிராம் தங்கத்தை கொடுக்குறீங்க, ஒரு பட்டு புடவை கொடுக்குறீங்க, ஒரு கிஃப்ட் பாக்ஸ் கொடுக்குறீங்க, மாசம் 2,500 ரூபாய் கொடுக்குறீங்க, சிலிண்டர் கொடுக்குறோம். நான் உங்களுக்கு என்ன கொடுத்தேன்? ஒண்ணுமே கொடுக்கல. அப்ப உங்க சைட்ல தான் இங்க வந்துகிட்டே இருக்கு. அப்ப அது ஓசி தான். அப்ப மக்கள் பணத்தை வாங்கி தான் கொடுக்குறோம். அப்ப எதுக்கு வாங்குற? மக்கள் பணத்தை வாங்கி திருப்பி மக்கள்கிட்ட கொடுக்குறதா உங்க வேலைனா எதுக்கு மக்கள்கிட்ட வாங்குறீங்க? அரசோட வேலை அது கிடையாது. மக்கள் பணத்தை வாங்கி திருப்பி கேஷா டிஸ்ட்ரிபியூட் பண்றது அரசோட வேலை கிடையாது. நான் உங்களுக்கு டாக்ஸ் பே பண்றேன்னா திருப்பி இப்படி ஓசி கொடுக்கறதுக்காக நீங்க டாக்ஸ் பே பண்ணல. ரோடு போடணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொண்டு வரணும், அதுக்காக காசு கொடுக்குறேன். மக்கள் பணத்தை வாங்கி நாங்க மக்கள்கிட்ட கொடுக்குறோம், ஸோ மக்கள் பணம் தான் இது, ஓசி கிடையாது அப்படின்றாங்க. அப்ப எதுக்கு வாங்குறீங்க? மக்கள் பணத்தை தான் வாங்கி கொடுக்குறீங்க, அப்ப எதுக்கு வாங்குறீங்க? அது என் பாக்கெட்லயே இருக்கலாமே, பருத்தி மூட்டை இங்கே இருக்கலாமே, எதுக்கு அங்க போயிட்டு திருப்பி இங்க வருது? சோ அதுவும் உங்க வேலை கிடையாது. அப்புறம் இங்க வந்து பெண்களுக்கான இதுதானே மேனிஃபெஸ்டோ தானே இது. பெண்களுக்கு இதுல ஒண்ணுமே கிடையாது. இப்ப நிஜமாவே நீங்க பெண்களை முன்னேற்றம்னா நீங்க என்ன பண்ணணும்? அவங்க பாக்கெட்ல 2,000 ரூபாய் வைக்கிறதா பெண்களோட முன்னேற்றமா? அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு? முதல்ல பெண்கள் ஒர்க் பண்றதுல பிரச்சனை இருக்கு. பெண்களுக்கு வந்து குழந்தைகள் இருக்கும்போது பெண்களால ஃப்ரீயா போய் ஒர்க் பண்ண முடியாது. குழந்தைகளையும் பார்க்கணும், ஒர்க்கும் பண்ணணும், அது ஒரு சிக்கல். ஒர்க் பிளேஸ்ல ஆண்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய முக்கியத்துவம் பெண்களுக்கு கொடுக்கப்படுறது கிடையாது. ஸோ அங்க ஒர்க் பிளேஸ்ல பெண்களுக்கு ஈக்குவலான பே வேணும், கொஞ்சம் கம்ஃபர்டபுளான ஒரு சூழல் வேணும், செக்யூரிட்டி அவசியம். அப்பதான் ஆஃபீஸுக்கெல்லாம் போய் ஒர்க் பண்ணிட்டு தைரியமா வீட்டுக்கு திருப்பி வர முடியும். அதுக்கப்புறம் முக்கியமா ஸ்கில்ஸ் வேணும். அதுக்கு நீங்க பெண்களுக்கு ஸ்கில்ஸ் எல்லாம் கொடுக்கணும். அப்புறம் ட்ரைனிங்லாம் கொடுத்து கம்பெனிஸோட நீங்க இன்டராக்ட் பண்ணணும். பெண்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்க ஸ்பெசிஃபிக்கா கிரியேட் பண்ணி கொடுக்கணும். இந்த பெண்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுங்கன்னு. இதெல்லாம் செய்தாதான் பெண்கள் எம்பவர் ஆவாங்க. எங்கெங்க பெண்களுக்கு பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் எப்படி சரி பண்ணலாம்னு பார்க்கணும். நீங்க என்ன பண்றீங்க? பெண்களோட பிரச்சனை எல்லாத்துக்குமே அப்படி டாக் டாக் டாக்னு இப்படி காசை தூக்கி போட்டே இருக்கீங்க. அமெரிக்கன் மேட்னு ஒரு படம் இருக்கு, நல்ல சூப்பரான படம். அந்த படம் ஃபிளாப் ஆயிடுச்சு. டாம் க்ரூஸோட ஒரு ஃபேமஸான படம். அதுல வந்து ஒரு பெரிய பிரச்சனை, டாம் க்ரூஸோட ஒய்ஃப் பயங்கர கோவமா இருப்பாங்க. ஒரு வீடு எந்த திங்ஸுமே இருக்காது. டாம் க்ரூஸோட ஒய்ஃப் இங்க பாருங்க, இங்க ஃப்ரிட்ஜ் இல்ல, எது இங்க மிக்சி இல்ல, கிரைண்டர் இல்ல, நான் எப்படி இந்த வீட்டுல வாழ்வேன்னு.
டாம் க்ரூஸ் கொஞ்சம் ஃப்ராட் எல்லாம் பண்ணி காசோட வருவார். அப்படியே ஃப்ரிட்ஜில் அந்த ஃப்ரிட்ஜ் இருக்கிறதுல ஒரு காசை தூக்கி போடுவார். அப்படியே இங்க இந்த வாஷிங் மிஷின் அந்த இடத்துல ஒரு கட்டு நோட் எடுத்து தெரிவாரு. அப்படி கிடையாது இது. அந்த மாதிரி நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது. எனக்கு நீங்க ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி தரணும். ஸோ அப்படி பணத்தை அப்படி தூக்கி போடக்கூடாது. இவர் அதான் பண்றாரு. இவர் அப்கோர்ஸ் ஒன்றும் பண்ண போறது இல்லை. இவர் திமுக பண்றது கரெக்ட்னு சொல்லி கொடுக்குறாரு. இப்ப திமுக 1500 ரூபாய் கொடுக்கறத பெரிய சாதனைன்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க நிறைய பேர். திமுகவும் அப்படிதான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதான் இவரு உண்மைதான், அது சாதனை தான் அப்படின்ற மாதிரி அவரு விஜய் அவர்கள் அதை என்டோஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் கடைசியில பொருளாதாரத்தை கையில் எடுக்கிறாரு. இப்ப எடுக்கிறோம் வர்ற ஆயுதத்தை அப்படின்னு கடைசியில பொருளாதாரத்தை கையில் எடுக்கிறாரு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எப்படி இதெல்லாம் ஃபண்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்கும்போது ஸ்டாலின் சார் டாக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கான். எனக்கு ஒன்றும் புரியல. 10% என்னமோ ஸ்டாலின் சார் டாக்ஸுக்கு போகுதான். அதெல்லாம் போகாம இருந்ததுன்னா இதெல்லாம் கரெக்டாக நடத்திடுவாராம். ஊழல் அப்படின்னு நடக்குதுன்றாரு. கமிஷன் போகுது எல்லாருக்கும். ஸோ கமிஷன்லாம் இல்லாம ஆட்சி நடக்குது அப்படின்னா அங்க போற அமௌண்ட்டை வச்சு இதை நாங்க சரி பண்ணிடுவேன் அப்படின்னு கணக்கு சொல்றாரு. அது ஒரு பெரிய ஒரு இழப்பு தான். ஆனா இதுவே ஒரு பெரிய இழப்பு தான். நீங்க இந்த மாதிரி இலவசங்களா கொடுக்குறீங்க பாருங்க, இதுவும் ஒரு பெரிய இழப்பு தான். இன்னும் பெஸ்டான ஆப்ஷன் என்னவா இருக்குன்னா, நீங்க கரப்ஷனையும் கம்மி பண்ணணும். அதனால கண்டிப்பா நிறைய பணம் நஷ்டம் தான் ஆகும். ஏன்னா இப்ப நீங்க ஒரு ரோடு போட வேண்டிய இடத்துல 4 ரோடு போடுவீங்க, மோசமான ரோடு போட்டுக்கிட்டே இருப்பீங்க. அப்ப நிறைய பணம் வேஸ்ட் தான் ஆகுது. ஸோ நீங்க நல்ல நியாயமான ரோடை போடுறீங்க, கமிஷன் வாங்காம போடுறீங்கன்னா அந்த ரோடு நல்லா உழைக்கும். அது உங்களுக்கு நிறைய லாபத்தை தரும். அதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா அதை தாண்டி நீங்க இருக்கக்கூடிய காசை கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி பெண்களை நிஜமாவே நீங்க டெவலப் பண்ணீங்கன்னா, ஆண்களுக்கு ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்க கொடுத்தீங்கன்னா, ரோட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பிரிட்ஜஸ் எல்லாத்தையும் கரெக்டா போட்டீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷனை கரெக்டா கொண்டு வந்தீங்கன்னா, கம்பெனிஸுக்கு தேவையான ஃபேவரபிளான என்வாரன்மெண்ட்டை கொண்டு வந்தீங்கன்னா, அங்க போய் கம்பெனிக்காரன்ட்ட போய் கமிஷன் கேட்டுட்டு இருக்க கூடாது. இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா சொசைட்டி கடன்னு வளரும். அதை விட்டுக்கிட்டு இங்க இலவசங்கள் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு அதுக்கு பாத்தீங்கன்னா ஏறக்குறைய இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து 30 to 40% அதுக்கே போகுது நம்ம பட்ஜெட்ல. அப்புறம் நம்ம வாங்கின கடனுக்கு ஒரு 15% போயிடும். அப்புறம் சேலரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா அது ஒரு 20% போயிடும். இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் பணம் போயிடும். அதுக்கப்புறம் இந்த இன்ஃப்ராலெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்றதே கிடையாது. அதனாலதான் இப்ப பார்த்தா சென்னையெல்லாம் பாத்தீங்கன்னா பெருசா டெவலப் ஆகாம அப்படியே ஸ்டக் ஆகி நிக்குது. அப்படியே கன்ஜெஷன் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. அது காரணம் இவங்க இன்வெஸ்ட் பண்றது கிடையாது. இப்படியே வண்டியை ஓட்டிட்டு இருக்காங்க. இவர் பாருங்க, இவர் எவ்வளவு பெரிய டைவர்ஷனா இருக்காரு பாருங்க, எவ்வளவு பெரிய மோசமான ஒரு பிற்போக்கு சக்தியா இவர் இருக்காரு பாருங்க. ஆனா உட்காந்து மக்களை ஏமாத்திக்கிட்டு நான் தான் மாற்றுன்னு பேசிக்கிட்டு இவர் இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா ஒரு % ஓட்ட உடைக்க போறாரு. அது யாருக்கு பாதிப்புன்னு தெரியல. ஏன் தெரியாது? அதிமுகவுக்கு தான். இதுல என்ன பெரிய சந்தேகம் இருக்கு? இவர் கிளியரா பண்றாரு பாருங்க. திமுகவோட ஃபண்டமெண்டல்ஸை டச் பண்ணாம திமுக எதிர்ப்பு அழகா கையில் எடுக்கிறாரு. ஸோ ரொம்ப சயின்டிஃபிக்கா ரொம்ப பிளான் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜியை பண்றாங்க அவங்க. ஸோ கரெக்டா நீங்க திமுகவோட அடித்தளத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே பண்ணல, அதை தொடவே இல்லை. இப்போ என்டிகே அதை பண்ணுவாங்க, அப்பப்ப பெரியார் எழுப்பாங்க, கரெக்டு தப்பு அதெல்லாம் நீங்க அப்புறம் எடுத்துவாங்க. ஆனா அதை பண்ணுவாங்க அவங்க. அவங்களோட என்ன சொல்றது, தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இண்டிவிஜுவல் அட்டாக் பண்றாங்க, திராவிடம்ன்ற ஐடியாலஜி அட்டாக் பண்ணுவாங்க. இவங்க அதெல்லாம் எதையுமே டச் பண்ண மாட்டாங்க, இலவசங்க அட்டாக் பண்றாங்க. ஆமா கரெக்ட். இவங்க அது எல்லாத்தையுமே ஏத்துப்பாங்க. சோ திமுகன்ற கட்சியோட ஃபண்டமெண்டல்ஸை டச் பண்ணாம பொலிட்டிக்ஸ் பண்றது, தலைவர்கள் உட்பட கலைஞர் ரோல் மாடல்ன்ற. ஆமா. சோ எம்ஜிஆர் ஏத்துக்கிறாரு, ஜெயலலிதா அவர்களும் ஏத்துக்கிறாரு, எல்லா கொள்கையும் எல்லாத்தையும் ஏத்துக்கிறாரு. அவருக்கு இப்ப பிரச்சனைன்றது என்னன்னா, இபிஎஸ்ன்ற பேரோட ஸ்டாலின் அவர்கள் அப்படின்ற பேரோட அங்கதான் பிரச்சனை. சோ இவர் என்ன பண்றாரு, விஜய் வர்சஸ் ஸ்டாலின்ற அந்த இமேஜை மட்டும் தான். சோ என்னன்னா பர்சனல் லெவல்ல ஒரு சண்டை, ஒரு பாக்ஸிங் மேட்ச் மாதிரி. முகமது அலிக்கும் ஜோ ஃப்ரேசருக்கும் சண்டை நடந்தா எப்படி இருக்கும், மைக் டைசனுக்கும் லூவிஸுக்கும் சண்டை நடந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இது விஜய் வர்சஸ் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு ஃபைட். ஸோ எந்த வகையிலையுமே நான் திமுகவுக்கு டேமேஜ் ஏற்படுத்தாம திமுகவோட சண்டை போடுற மாதிரியான ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி அதிமுக ஓட்டை நான் உடைப்பேன். எந்த வகையிலும் திமுகவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுறக்கூடாது. நீங்க திமுகவோட ஃபண்டமெண்டல்ஸை எதிர்த்துமே திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தலாம். ஆனா அதுல கூட கவனமா இருக்காங்க, திமுகவுக்கு எந்த வகையான பாதிப்பும் ஏற்பட்டுறக்கூடாது. திமுகவோட அந்த கொள்கை, சித்தாந்தம் இதுலலாம் எந்த டேமேஜும் ஏற்படக்கூடாது. நம்ம வேலை கரெக்டா திமுகவை அடிக்கிற மாதிரி ஸ்டண்ட் காட்டணும், திமுகவை அடிக்க கூடாது. அதை கரெக்டா பண்றாங்க பாருங்க. இதை நம்புறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. இப்போ ஒவ்வொன்னே அனௌன்ஸ் பண்றாரு, ஐயோ பியோன்னு கத்திக்கிட்டு இருக்கானுங்க ஆடிட்டோரியம்ல. என்ன பெருசா புரட்சிகரமா என்னத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க? அதான் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. எல்லாம் இந்த ஹார்ட்டின் காட்டிட்டு இருக்காங்க விஜய்க்கு.
அவரு என்ன அறிவிச்சுட்டு இருக்காரு, அதுக்கு நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஹார்டின் பண்ணிட்டு இருக்காங்க, இப்படி நெட்டை முறிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவரும் தேங்க்யூ அப்படின்றாரு. கத்தி என்ன சம்பந்தமே இல்ல, அவரு ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ரியாக்ஷன் கீழே இருந்து வேற மாதிரி வந்துகிட்டு இருக்கு. அப்புறம் வேற என்ன ரியாக்ஷன் வருகிட்டு இருந்து? இந்த மாதிரியான ரியாக்ஷன் தான் வரும். இந்த மாதிரியான கூட்டத்தை தான் நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்க. இந்த 30 வருஷமா இவங்கள தான் நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்க. அப்ப இவங்க இதான் பண்ணுவாங்க. இப்ப இவங்களை ரொம்ப சேஃபான ஒரு என்வாரன்மெண்ட்ல உட்கார வச்சிருக்கீங்க. இவங்களுக்கு அவுத்து விட்டோம்னா பெரிய பிரச்சனை எல்லாம் வந்துடும். இல்ல அவங்க உள்ள போகும்போது அவ்வளவு பிரச்சனை. அப்படியா? ஆமா, எல்லாமே லேடிஸ் தான். ஆனா அவங்களே கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த அளவுக்கு அடிச்சு பிடிச்சிட்டு எப்படின்னா உள்ள போய் சீட்டு பிடிச்சிடணும் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு வேகமா உள்ள இவங்களை பார்த்தாலே இப்ப கல்யாண மண்டபக்காரங்க ஹோட்டல்ஸ் எல்லாம் பயப்படுறாங்க. ஏன்னா தெரியும் உள்ள வந்தா அடிச்சு காலி பண்ணிடுவாங்க ஏரியாவுன்னு தெரியும். ஏன்னா இந்த குரூப் அந்த மாதிரி இருக்கு. இப்போ கொடுக்குற ஹோட்டல்ஸ் அல்லது ஏதாவது அரங்கு கூட நீங்க என்ன ரெண்டோ அதை பே பண்ணுங்க, எக்ஸ்ட்ரா இன்னொரு பே பண்ணிட்டு போங்க. அப்புறம் டேமேஜ் ஆகாம இருந்தா அதை ரிட்டர்ன் பண்றோம், டேமேஜ் ஆயிடுச்சுன்னா சரி பண்ணிடுறோம். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்கிட்டு அரங்கு கொடுக்குறாங்க போல. இப்ப பாத்துக்கோங்க, விஜயோட ஃபாலோவர்ஸால விஜய் அண்ணாவுக்கு லாபமா நஷ்டமா வர நேரத்துல எல்லாம் எதையாவது குடைச்சல கொடுத்துட்டு போயிடுறது. போன தடவை பார்த்தோம்னா ஒருத்தர் ஐசியூல அட்மிட் பண்ணிருக்காங்கன்னாங்க. அவர் என்ன ஆனார்னு இப்ப எனக்கு தெரியல. ஆனா ஐசியூல அட்மிட் பண்ணியிருந்தாங்கன்னு அப்ப நியூஸ் வந்தது. ஒவ்வொரு தடவையும் விஜய் வெளில வரும்போது இந்த மாதிரியான சேட்டைகளை இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூட்டமா அங்க போறது, இடிக்கிறது, உருள்றது, நமக்கும் டேமேஜை ஏற்படுத்திடுறது. கரெக்ட். ஸோ இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை இந்த லாஸ்ட் 30 இயர்ஸா உருவாக்கி வச்சிருக்கீங்க. இன்னைக்கு அந்த கூட்டத்தை யூஸ் பண்ணி அரசியலையும் ஸ்கோர் பண்ணிடலாம்னு பாக்குறீங்க. இவ்வளவு நாள் நீங்க என்ன பண்ணீங்க, அந்த கூட்டத்தை யூஸ் பண்ணி மானிட்டைஸ் பண்ணீங்க. அந்த கூட்டத்தை யூஸ் பண்ணி சினிமால வெற்றிகளை தேடினீங்க. இன்னைக்கு அரசியல்லையும் மானிட்டைஸ் பண்ணிடலாம்னு பாக்குறீங்க. இவங்க அதுக்கு வேலைக்கு சரிபட்டு வர மாட்டேங்கிறாங்க. அதான் இப்ப நம்ம ஒண்ணு என்னன்னா, வருத்தம் என்னன்னா, இலவசங்களுக்கு எதிராக நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப நம்ம எல்லாம் பேசுறதெல்லாம் யாரும் கேட்க போறது கிடையாது. கடைசியில சிஸ்டம் விழும்போதுதான் இவங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். திமுக 1000, அதிமுக 2000 தான். அதிமுக 2000 சொன்னாங்க. அதான் 2500 போயிட்டாரு. இவர் ஏலம் போட்டுட்டு இருக்காங்க. 1000, 2000, 2500. நான் தான் மாற்றுன்றாருல 2 பேருக்கும். அப்போ 2500 இதான் மாற்று. இவங்க 2 பேரோட நான் அதிகமா சொல்றேன். 2500 ரூபாய். அது 3000, 4000 சொல்ல வேண்டியதானே. எதுக்கு 2500 நிப்பாட்டினாரா? அப்படி ரொம்ப போனா தப்பா போயிருன்றதுக்காக 2000 மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. அடிச்சு விடுறதா இருந்தாலும் நியாயம் தர்மம் வேணும்ன்றதுக்காக ஒரு 2500 நிப்பாட்டுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் 8 கிராம் தங்கம்னா 1 பவுன் தங்கம் கொடுக்குறாங்க, பட்டு புடவை. சரி, இதெல்லாம் ஓகே. முடிக்கும் போது பாத்தீங்களா, முடிக்கும் பொழுது அங்கேயே வந்துருக்க கரெக்டா. இல்ல அவரு அந்த சொல்லணும்னு தான் சொல்லி முடிக்கிறாரு. பிரச்சனை இருக்கு, நீங்க ஹர்ட் ஆகுறீங்க, எல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், அது நான் பாத்துக்கிறேன், நீங்க ஹர்ட் ஆகாம இருங்க அப்படின்னு சொல்றாரு. மறைமுகமாக சில விஷயங்களை பதிவு பண்றாரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன் அதை அப்படின்றாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? இல்ல பெரிய கருத்து இல்ல இது. விஜய் நான் நினைக்கிறேன், விஜய் இது ஒரு பேசு பொருளா இருக்கணும்னு தான் பண்றாரோ அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல்ல அவங்க பெட்டிஷன் போடுறாங்க. பெட்டிஷன் போட்ட சில தினங்கள்ல நீங்க அந்த நடிகையோடு அந்த நடிகைன்னு தெரியல நமக்கு, ஒரு நடிகையோடு நீங்க ஒரு விழாவில் பங்கு. விஜய் மாதிரியே பேசுறீங்களே, ஒரு நடிகை ஒரு பெட்டிஷன். அந்த நடிகையோடு வராங்க ஒரு விழாவில், திரும்ப பேசு பொருளாகுது. திரும்ப பேசு பொருளாகும் பொழுது இன்னைக்கு ஒரு பெட்டிஷன் அந்த அம்மா போடுறாங்க. சங்கீதா அவர்கள் இன்னொரு பெட்டிஷன் தாக்கல் பண்றாங்க. வீட்டுக்குள்ள, நீலாங்கரை வீட்டுக்குள்ளே விட மாட்டாரு, விடுறதுக்கான அந்த வீட்டுக்குள்ள நான் இருக்கிறதுக்கான அனுமதி நீங்க வாங்கி தரணும் அப்படின்னு இன்னொரு பெட்டிஷன் அவங்க பெட்டிஷன் போடுறாங்க. இன்னைக்கு திரும்ப அவர் மேடையிலே பேசுறாரு, நான் அதை பாத்துக்கிறேன், நீங்க ஹர்ட் ஆகாதீங்க, அது என்னுடைய பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு திரும்ப அதை பேசுறேன். சோ இது பேசு பொருளா இருக்கணும்னு விஜய் விரும்புறாரா அப்படின்றதுதான். நான் பேசு பொருளா இருக்கணும்னு அவர் விரும்புறாருன்னு நான் பாக்கல. இன்ஃபேக்ட் விஜய் கொஞ்சம் பிரைவேட்டான ஒரு இண்டிவிஜுவல் தான். இதை அவர் பெருசா என்ஜாய் பண்ண மாட்டாரு. என்னோட கணிப்பு என்னன்னா, விஜயை பொறுத்தளவுல பவரை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாள், பலவீனத்தை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிற ஆள் கிடையாது. இப்ப நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே அதிகாரத்தோட பவரோட வெளிப்பாடாகவும் இருக்கலாம், பலவீனத்தோட வெளிப்பாடாகவும் இருக்கலாம். இப்ப கரூர் சம்பவம் நடந்தது, விஜய் சாரி கேட்கல. அதுக்கு நான் நிறைய இந்த மாதிரி பவர்ஃபுல் ஆட்கள் பார்த்திருக்கேன், சாரி கேட்க மாட்டாங்க. ஏன்னா சாரி கேட்கறத பலவீனத்தோட ஒரு வெளிப்பாடா பார்ப்பாங்க. அவங்களோட வீக்னஸ் பத்தி பேசவே மாட்டாங்க. இது அந்த மாதிரியான ஒரு விஷயம். நான் சாரிலாம் கேட்க மாட்டேன், நான் அப்படிதான் இருப்பேன். நான் டாமினன்டான பொசிஷன்ல தான் இருப்பேன். டாமினன்டான இடத்துல இருந்து நான் கீழே இறங்கவே மாட்டேன். தப்பா இருந்தாலும் ரைட்டா இருந்தாலும் நான் இப்படிதான் இருப்பேன். தப்பா இருந்தாலும் அதை ஜெயிப்பனும் தோப்பனும் நான் ஜெயிப்பேன்னு தான் சொல்லுவேன். நான் டாமினன்டான பொசிஷன்ல மட்டும்தான் இருப்பேன். நெகட்டிவா பேச மாட்டேன். நெகட்டிவா யாராவது பேசினா எனக்கு பிடிக்காது. எனக்குலாம் சில பேர் தெரியும், சொல்ல ரொம்ப பெரிய ஒரு பிசினஸ் மேன் எனக்கு தெரியும், இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிராண்டு. நீங்க முடியாது கஷ்டம்லாம் சொன்னாலே ஒரு கோவம் வரும். சூப்பர் சார், பண்ணிடலாம் சார், அடிச்சு தூக்கிடலாம் சார், இப்படிதான் பேசிக்கிட்டே இருக்கணும் அவர்கிட்ட.
சார் அது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு மூஞ்செல்லாம் மாறிடும் அவருக்கு. அப்படிப்பட்ட ஆளா இருப்பாரு அவரு. ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஆளா. இந்த பாசிட்டிவ் மைண்ட்னாலதான் அவ்வளவு தூரம் போறது. அதனால நம்ம அதை நெகட்டிவா நான் சொல்ல, அது ரொம்ப பாசிட்டிவான விஷயம் தான். சில நேரங்கள் அது சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும், பட் ஓவரால் அது ஒரு பாசிட்டிவான கேரக்டர். இப்ப நம்மலாம் ரொம்ப யோசிப்போம், இதை செஞ்சா அந்த பிரச்சனை வருமா, அது செஞ்சா இந்த பிரச்சனை வருமா, அதெல்லாம் அவர் மைண்டுக்கு வரவே வராது. ரொம்ப 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 பாசிட்டிவா எல்லாத்தையுமே அப்ரோச் பண்ணுவார். ஸோ இங்கேயும் பார்த்தோம்னா ஒரு டாமினண்டான இடத்துலயே இருக்கிறது. நான் ரிவர்ஸ் போக மாட்டேன். அங்கேயும் இப்ப இதையும் அதே மாதிரி தான் டீல் பண்றாரு. ஆமா, நான் கூட்டிட்டு வருவேன், என்ன போனக்கு என்ன பண்ண முடியும், இசைலாம் இருக்கு, என்ன பிரச்சனை இப்ப அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட்ல வர்றாரு அவர். ஸோ அதனால அது அவரோட இந்த லாஸ்ட் நிறைய விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன். அவரு ஒரு டாமினன்ட் பொசிஷன்லயே இருக்க விரும்புறவர். அவர் கொஞ்சம் வீக்கான பொசிஷன்ல எங்க இருந்தாருன்னா ஜெயலலிதா அவர்கள் விஷயத்துல அந்த மட்டும் டாமினண்டா இருந்தா வேற மாதிரி முடிஞ்சிருக்கும். அதனால அவருக்கு தெரியும், எல்லாரும் அட்வைஸ் பண்ணிருக்காங்க. அன்னைக்கு அந்த இன்னைக்கு இருக்கிற லெவலுக்கு அன்னைக்கு இருந்தார் அவருன்னு ஒரு கேள்வி. இன்னைக்கு ரொம்ப பீக்ல இருக்காரு. ஆமா, ஆனா அன்னைக்கு பீக் என்ன பீக்ல இருந்தாலும் ஜெயலலிதா அம்மையார் கிட்ட அப்படிதான் இருக்கணும், அவங்க முடிச்சு விட்டுருவாங்க. ஆமா. சோ அதனால அது காரியத்துக்காக இடம் பொருள் ஏவல் இதெல்லாம் தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டு. ஆனா விஜயோட கேரக்டர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இன் ஜென்ரல் விஜயோட நிறைய வெற்றிகரமான ஆட்களோட கேரக்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க என்னைக்குமே வீக்னஸ் வெளிப்படுத்த மாட்டாங்க, ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன்லயே இருக்குன்னு நினைப்பாங்க. ஸோ அதனால இப்படிதான் நான் பண்ணுவேன், இதெல்லாம் ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்றது அவர் ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் பண்ற. அந்த திருமண நிகழ்வுக்கு போனது அதுதான். என்ன வேணாலும் பேசி நான் இப்படிதான் பண்ணுவேன், என்ன பண்ண போற அப்படின்றாரு. ஆனா அதுக்கான விளக்கத்தை கொண்டு வந்து அவரு ஒரு பொலிட்டிக்கல் மேடையில, அதுவும் மகளிர் தினத்துல சொல்றாரு அவர். ஸோ அவர் விளக்கம்லாம் சொல்லல, விளக்கமே சொல்ல. அதான் இதுல இல்ல, ஆனா அதை அட்ரஸ் பண்றாரு இல்ல, இது அட்ரஸ் பண்ணவே இல்லை இது வரைக்கும். அவர் என்ன சொல்றாரு, நான் பாத்துக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஐ வில் டேக் கேர் அப்படின்றாரு. அவ்வளவுதான். அவரு கரூர் சம்பவத்திலேயே விளக்கம் கொடுக்கல. அதான் நான் சொல்ல வரேன். நான் அப்பதான் அதை நோட் பண்ணேன். அவரு வீக்கான பொசிஷன் நம்ம இருக்கக்கூடாது. நான் விளக்கம் கொடுக்கறது, நான் இறங்கி வந்து மன்னிப்பு கேட்கறது, வருத்தம் தெரிவிக்கிறது, நான் காலில் உள்றது ரூமரா தான் வெளியே வரும். நீ அதெல்லாம் பார்க்க கூடாது. ஏன்னா அது வீக்னஸ் இல்ல. நான் தப்பு பண்ணிட்டேன், நான் மன்னிச்சுக்கல விடுறது, அதெல்லாம் நீ பார்க்க கூடாது. அது வேணா ரூமரா லைட்டா வெளில வரட்டும், நான் அனௌன்ஸ் கூட பண்ண மாட்டேன் அது. ஸோ அந்த ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல தான் இருப்பேன். நான் மிகப்பெரிய சிக்கல்ல சிக்கும் போதும் நான் ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல தான் இருப்பேன். அந்த அந்த ஒரு கேரக்டர் அவருக்கு இருக்கு. அந்த கேரக்டருக்குனால தான் இவ்வளவு பெருசா வராரு. ஆனா இது பொலிட்டிக்ஸுக்கு நம்ம இதை ஏத்துக்க முடியாது. அரசியல் தெரியாம இந்த ஏன்னா கரூர் சம்பவத்துல ரொம்ப தவறு இல்ல, ஒரு தப்பையும் பண்ணிக்கிட்டு திமுறாவும் உட்கார்ந்துருக்கு, ரொம்ப தவறு. அதான் அங்க பண்றாரு. சோ இதை நம்ம அரசியல்ல ஏத்துக்க முடியாது. திரும்ப அதை அட்ரஸ் பண்ணும்போது கூட ஒரு சம்பவம், அந்த கரூர் சம்பவம் அப்படின்ற இன்னைக்கு வரைக்கும் பாருங்களேன், அவர் ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்காரு, அதை அக்னாலஜே பண்ணல பாருங்க. இப்ப வரைக்கும் ஒவ்வொரு மீட்டிங்ல எங்கேயாவது 41 பேரை பத்தி பேசியிருப்பாரா? நாம் பண்ண தவறால 41 பேர் இறந்தாலும் பரவாயில்ல, நான் பண்ணது தவறு தான் நான் ஏத்துக்க மாட்டேன். கொஞ்சம் லைட்டா கூட நான் ஹிண்ட் பண்ணி கூட அதை நான் ஏத்துக்க மாட்டேன். ஸோ அது அவரோட அந்த டாமினண்டான கேரக்டர். அது எக்ஸ்ட்ரா ஹைப்பர் டாமினண்டான ஆட்கள் இவங்களுக்குலாம் இருக்கும். இந்த பவர் தர்ஸ்டியான ஆட்களுக்கு வந்து வீக்னஸை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு பார்ப்பாங்க, ஸ்ட்ரென்த்தை மட்டும்தான் வெளிப்படுத்தணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஓகே, ஓவராலா எப்படி பாக்குறீங்க விஜயனுடைய தேர்தல் வாக்குறுதிகள், முதல் கட்ட தேர்தல் வாக்குறுதி? ஒண்ணுமே இல்லை அதுல. பெண்களுக்கு எதுவுமே இல்லை, பெண்களை முன்னேற்றுவதற்கு எதுவுமே இல்லை. நிஜமாவே நீங்க பெண்களை முன்னேற்றணும்னு நினைச்சீங்கன்னா இங்க ஏதோ பெரிய ஆபத்து இருக்கு. நீங்க சொல்றது நான் சிசிடிவி வச்சு மானிட்டர் பண்ணுவேன், அப்புறம் ஏதோ படையை உருவாக்க போறாராம், அவங்களும் கேமராவோடய சுத்திட்டு இருப்பாங்களாம். சரி, அதெல்லாம் என்னன்னு தெரியல. மஃப்டில, ஆமா, மஃப்டில இருப்பாங்களாம். இந்த மாதிரியான பதட்டமான சூழல்லாம் உருவாக்கி நீங்க பெண்களுக்கு சேஃப்டி எல்லாம் கொடுக்க முடியாது. பெண்களுக்கு நிஜமாவே சேஃப்டி நீங்க கொடுக்கணும்னா ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா இந்த சொசைட்டியை பெட்டர் ஆக்கணும். நீங்க சேஃப்டியை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரணும். கொண்டு வந்து ஆட்டோமேட்டிக்கா பெண்களுக்கு கொஞ்சமா கான்ஃபிடன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். வெளியே தைரியமா போகலாம், ஆஃபீஸ்க்கு போகலாம், நைட்டு கூட நம்ம லேட்டா வரலாம், நைட்டும் நம்ம ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரியான சூழல் அப்பதான் ஏற்படும். அதை விட்டுக்கிட்டு நீங்க ஒரு பதட்டமான சூழலை கிரியேட் பண்ணின்னு வச்சுக்கோங்க, அது இன்னும் கொஞ்சம் கூட பயத்தை தான் கிரியேட் பண்ணும். அதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் நடக்குதுன்னா அத ஃபியூச்சர்ல நடக்க கூடாது அப்படின்ற இடத்துக்கு நம்ம சொசைட்டியை கொண்டு போகணும். நம்ம நியூஸை அதை கவர் பண்ணும் போதும் அந்த ஆங்கிள் அதை நம்ம கவர் பண்ணணும். வெறுமனே இது நடந்துருச்சு அது நடந்துச்சு சொல்லி பயங்காட்டிக்கிட்டே இருந்தோம்னா அது சொசைட்டில ஃபியரை தான் கிரியேட் பண்ணும். அதுக்கப்புறம் பெண்கள் வெளியே வருவதற்கு ஒரு தடையா தான் அது இருக்கும். நீங்களும் அதுதான் பண்ணணும். ஸோ அப்ப லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன்லாம் சரி பண்ணணும், தப்பு நடந்ததுன்னா தட்டி தூக்கணும். அப்படி ஒரு 4-5 இடத்துல நீங்க பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் சிச்சுவேஷன் பெட்டர் ஆகிக்கிட்டே இருக்கும். நேச்சுரலாவே பெண்கள் வெளியே வர ஆரம்பிப்பாங்க. அப்புறம் அவங்களாலையும் ஆண்களுக்கு இணையா ஒர்க் பண்ண முடியும். ஆண்கள் நைட் 12 o'clock வரைக்கும் ஒர்க் பண்றாங்கன்னா அவங்களாலையும் ஒர்க் பண்ண முடியும். எதை நினைச்சும் பயப்பட வேண்டாம். அப்ப அவங்களோடையும் கம்பீட் பண்ண முடியும். அப்புறம் அவங்களுக்கு ஸ்பெஷலான நீட்ஸ் இருக்குன்னா அதை நீங்க பூர்த்தி பண்ணுங்க.
அப்புறம் அவங்களுக்கு தேவையான ஸ்கில்ஸ் எல்லாம் கொடுங்க. வீட்டில் இன்னைக்கு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஸ்கில்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்களாலையும் சம்பாதிக்க முடியும் வீட்டில். ஸோ நீங்க அந்த ஸ்கில்ஸ் இப்போ கொடுக்குறீங்கன்னு வச்சுப்போம். வீட்டில இருந்தே சுயமா தொழில் பண்றதுக்கு தேவையான ஸ்கில்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்கன்னு வச்சுப்போம். அவங்களுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறீங்கன்னு வச்சுப்போம். அப்ப நீங்க கொடுக்குற இந்த 3000 ரூபாய் ஈஸியா அவங்க வீட்டுல இருந்து சம்பாதிக்கலாங்க. அதுக்கெல்லாம் 1000 வழி இருக்கு. அதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். அப்ப அவங்களுக்கு ஆக்சுவலா நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். நீங்க ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்றீங்க, ஒரு சின்ன ஒரு இந்த குழுவோட சேர்ந்து ஒர்க் பண்றீங்க, ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன பிஸ்னஸ் நீங்க பண்ணாலே ஏகப்பட்ட கான்டாக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்பதான் தெரியும் உங்களுக்கு. பிஸ்னஸ் பண்றாத வரைக்கும் நமக்கு புரியாது, அதுல இருக்க சிக்கல்கள்லாம் புரியாது, நமக்கு அந்த கணக்கு வழக்கெல்லாம் சரியா புரியாது. ஒன்ஸ் நம்ம பண்ணும்போது தான் இது சாத்தியமா சாத்தியம் இல்லையான்றதான் புரியும். ஸோ அந்த ஒரு எம்பவர்மெண்ட்டை நீங்க பெண்களுக்கு கொடுங்க, பெண்களை படிக்க வைங்க, இதெல்லாம் பண்ணுங்க. அதெல்லாம் விட்டுக்கிட்டு 2500 ரூபா கொடுப்பேன், 8 கிராம் தங்கம் கொடுப்பேன், பட்டு சாரி கொடுப்பேன், ஏதோ கிஃப்ட் பாக்ஸ் கொடுப்பேன், மோதிரத்தை கொடுப்பேன், இதெல்லாம் என்னங்க? இதெல்லாம் இதை கொடுக்கறதுக்கு என்ன பெரிய அறிவு வேணும்? இப்ப ஒண்ணும் இல்லை, இவங்க எல்லாம் எதை யோசிப்பாங்கன்னா, ஏடிஎம்கே இந்த இலவசத்தை கொடுக்குறேன்றாங்க, திமுக அந்த இலவசத்தை கொடுக்குறேன்றாங்க, இவங்க 2 பேரும் கொடுக்காத ஒரு புது இலவசத்தை நம்ம கொடுக்கணும், இவங்க 2 பேரை விட கொஞ்சம் அதிகமாகவும் இலவசமா கொடுக்கணும், இதான் இவங்களுக்கு டார்கெட். இதை யோசிக்கிறதுக்கு 8 ஸ்ட்ராட்டஜிஸ்ட், பெரிய தலைவர், இதுல ஏகப்பட்ட பேச்சாளர்கள். அப்புறம் இன்னொரு ரிக்வஸ்ட், ஐயா டிவிகே காரங்க தயவு செய்து விஜய் பேசுறாருன்னா டக்குன்னு அவர் வந்து பேசணும். அவர் பேசுறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேர் பேசி தலைவர்களை வளர்த்து விடுறாங்க பின்னாடி. நம்ம உட்காந்து பார்க்கணும்ல. நம்ம சரி இவர் பேசாதானே நம்ம பார்த்து நம்ம அடுத்தது பேச முடியும். இவருக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதா இருக்குல்ல. டக்குன்னு அவர் பாட்டுக்கு வந்து பேசி சட்டு புட்டுன்னு எல்லாம் முடிஞ்சது வீட்டுக்கு போங்கன்னா கதை கரெக்ட் ஆயிடும். முன்னாடிலாம் அப்படிதான் பேசிட்டு இருந்தாரு. வருவாரு ராஜ்மோகன் ஒரு பில்டப்பை கொடுப்பாரு, அதுக்கப்புறம் விஜய் வந்து பேசுவாரு, கிளம்பிடுவாங்க. இப்ப பார்த்தோம்னா வரிசையா ஏகப்பட்ட பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க. நம்மளும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒரு மணி நேரமா. அதை மட்டும் தயவு செய்து பண்ண வேண்டாம். ஓகே, உங்களுடைய கோரிக்கையும் நிறைவேற்றப்படும். நிறைய விஷயங்களை கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.